ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சிம்பிள் அண்ட் ஈஸியான வடைக்கறி எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க. பருப்பை நல்லா கடலப்பருப்பை 3 மணி நேரம் ஊற வச்சுட்டுங்க. அது கூட பச்சை மிளகா, சோம்பு, ஒரு வெங்காயம் எல்லாத்தையும் போட்டு கொரகொரப்பாக அரைச்சிக்கோங்க. அரைச்சிட்டு நம்ம தோசை தவால நம்ம அடை தட்டுற மாதிரி தட்டி 2 பக்கமும் கோல்டன் ப்ரௌனாக வர வரைக்கும் சுட்டு எடுத்து வச்சுக்கோங்க. திருப்பி கடாயை வச்சு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி சோம்பு, பட்டை, லவங்கம், பிரியாணி இலை அதை போட்டு நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் சின்ன வெங்காயம், 5-6 பச்சை மிளகா, கருவேப்பிலை, கொத்தமல்லி போட்டு வதக்கி விடுங்க. 1½ டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா வதக்கிட்டுங்க. 2 சின்ன தக்காளி போடுங்க, இல்லைனா பெரிய தக்காளி 1 போட்டு வதக்கி விட்டுருங்க. அது கூடவே மஞ்சத்தூள், உப்பு போட்டு வதக்கிட்டுங்க. உங்களுக்கு காரத்துக்கு தக்கன வெறும் மிளகாத்தூள் 1½ ஸ்பூனை போட்டு நல்லா தண்ணி விட்டு கொதிக்க விட்டுருங்க. தண்ணி கொதித்து வரும்போது நம்ம அரை தட்டின பருப்பை போட்டு கொதிக்க விட்டுட்டுங்க. உங்களுக்கு எப்படி கொழப்பாக வேணுமா, தண்ணியாட்டம் வேணுமா, கெட்டியாக வேணுமா, அந்த மாதிரி உங்களுக்கு எப்படி தேவையோ செஞ்சுட்டு கடைசியாக கொத்தமல்லி தலையை தூவிட்டு சூடான இட்லி கூட தோசை கூட இந்த வடைக்கறியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள்.